ராம் நாராயண் ராம். ஒரு நாடகத்தில் ஒருவருக்கு ராஜாவின் பாத்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் எனக்கு 8 வயது. நான் அந்த நாடகத்தை பார்க்க சென்றிருந்தேன். அந்த ராஜாவிற்கு ஒரு காலத்தில் தீவிரமான ஒவ்வாமை இருந்தது. அவர் பாத்திரத்தில் இருந்தார். சாதாரணமாக பாதி இரவில் அவருக்கு பெரும் ஒவ்வாமை ஏற்படும். ஆனால் அவர் கவனிக்கவில்லை. படுக்கையில் படுத்தபடி கதாபாத்திரத்தை செய்வதை தொடர்ந்தார். அவர் தன் வீட்டில் இருப்பதாக நினைத்தார். வார்த்தைகளை கேட்டு அவர் சொன்னார், மிகவும் ஒவ்வாமை வருகிறது. ஆனால் அவரின் எல்லா வார்த்தைகளும் அசம்பாவிதமாக மாறின. நான் நினைத்தேன், இது கூட நாடகத்தின் ஒரு பகுதியா? அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஒவ்வாமையால் உடலை தேய்த்து கொண்டே இருந்தார். ஆனால் யாருக்கும் அவர் சொல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நாமும் இதேபோல் பாதையை தவறிவிடுகிறோம். காதல், பாசம், இன்னும் எதையோ நாம் தேடுகிறோம். ஆனால் அனைத்தும் ஒவ்வாமையைப் போல ஆகிவிடுகின்றன. நம்முடைய உடலில் வியர்வை ஒட்டும்போது எரிச்சல் ஏற்படும். அதன் பின் தான் நாம் யோசிக்கிறோம், ஏன் தேய்த்து கொண்டோம்? எரிச்சலால் நாம் துடிக்கிறோம். இங்கே உள்ள அனைத்தும் எரிச்சலே. எதை செய்தாலும் ஒவ்வொரு செயலிலும் துன்பம், தவறான புரிதல். அறிவில்லாமல் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் சில குருடர்கள் வந்து நாம் சுற்றி பார்க்கலாம் என்று சொன்னால் அது முற்றிலும் பொருளற்றது. யாருக்கும் சரியான வழி தெரியாது.